ஜெய்பீம் வந்து யாரும் ஹிந்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜெய்பீம் அப்படிங்கிறது தமிழ், அது தெலுங்கு, அது மலையாளம், அது கன்னடா, அது உருது, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அதே மாதிரிதான் ஆசாதி. இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க பிஜேபி கூட வளர்ந்தவங்க தான். அப்ப அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் பேசுறாங்க. அப்ப எல்லாத்துலயும் நமக்கு ஆசாதி வேணும். யார் வந்து போராட்ட காலத்துல நம்ம பார்த்ததே இல்லையோ அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் வந்து வராங்க. கிட்டத்தட்ட இது நம்ம கடைசியா பார்த்தும் போது ஜல்லிக்கட்டுல பார்த்தோம். तुम कुछ भी कर लो आजादी, हम लेके रहेंगे आजादी, हम जीत के रहेंगे आजादी. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நாங்க வந்து அதுக்காக போராட்டே இருப்போம். தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஹிந்தி இம்போசிஷன் எதிராக தான் நிற்போம். தமிழ் மக்கள் விஷயத்துக்காக நிக்கிறாங்க, தமிழ் மொழிக்காக நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு யார் நம்ம மேல ஹிந்தி திணிக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தான் சாதாரண மாணவர்கள் வந்து அங்க நார்த் இந்தியால போராடுறாங்க. நார்த் இந்தியா இருக்க சூழல் நமக்கு தெரியும். இந்து முஸ்லிம் பாலிடிக்ஸ் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அங்க எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கினது வந்து ஒரு முஸ்லிம். இனி அந்த மக்கள் கிட்ட நீங்க எவ்வளவுதான் ஹிந்து முஸ்லிம் நெருப்பை போட்டாலுமே முன்னாடி மாதிரி அவ்வளவு ஈஸியா போகுமா? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நீட் ரத்து, அப்புறம் நீட் பேப்பர் லீக் தொடர்பாக கடந்த ஒரு வாரமா மிகப்பெரிய போராட்டம் டெல்லியிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நடந்துட்டு இருந்துச்சு. அதுல தமிழ்நாட்டுல பல்வேறு மாணவ அமைப்பினர், இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருந்தாங்க. பாலநெல்லம்ல, ராஜரத்னம் ஸ்டேடியம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாலநெல்லம்ல நடந்த போராட்டத்துல பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டப்ப ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஆசாத்தி ஆசாத்தின்னு சொல்லிட்டு ஹிந்தியில முழக்கங்களை எழுப்பி ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அந்த ஆசாத்தி பெண்மணி தான் இன்றைக்கு இந்த நேர்காணல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. திவ்யதர்ஷினி அவர்கள், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தேட ஆரம்பிச்சோம் யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா வேணாமா, இன்டர்வியூ கூப்பிடலாமா வேணாமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்ல நீங்க எழுப்புன அந்த ஸ்லோகன்ஸ்க்கு அடுத்த 2 நாள்ல உங்களுக்கு வந்து திருமணம். ஸோ திருமணம் முடிஞ்ச அடுத்த 2 நாள்ல நம்ம இன்டர்வியூல உட்காந்துருக்கோம். எப்படி ஆரம்பிச்சு இந்த ஜேர்னி உங்களுக்கு? எங்க வீட்டுல நிறைய அரசியல் பேசுவாங்க. அதுல இருந்து வந்து பொதுவா வந்து பெண்களுக்கு முன்னாடி அரசியல் பேச மாட்டாங்களா வீட்டில், ஆண்கள் மட்டும் பேசக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, எல்லாருமே அரசியல் பேசுவாங்க. அதனால நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து அரசியல் பேசி, ஒரு சமூகத்தை பற்றி பேசி அதை டிஸ்கஸ் பண்ணி வளர்ந்தேன். அது வந்து எனக்கு டெஃபினெட்லி ஒரு கிரவுண்டிங் கொடுத்துச்சு. அது வந்து எங்கள் அம்மா அப்பாவும் அதுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க, அந்த ஒரு தாட் டெவலப் ஆகிறதுக்கு. ஸ்கூலில் இருக்கும்போது நிறையா பேசுவோம், நிறையா பண்ணுவோம். காலேஜ் வந்த பிறகு நான் இங்கே மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குரோம்பேட், அங்கே தான் படித்தேன். அங்கே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான என்வாயர்மெண்ட், இந்த சென்ஸ் தட் உங்களுக்கு பல ஸ்டூடெண்ட் கிளப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வேணால் செயல்படலாம். இப்போ வந்து ரோட்ரா கிளப் இருக்கும், அங்கே வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம், டெஃப் அண்ட் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இப்படி நிறையா ஒர்க் இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து பொது அரசியல் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். அதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு போக முடியல. அரசியல் பேச மாட்டேன், நான் வந்து சேரிட்டி மட்டும் பண்ணுவேங்கிறது ஒரு வராது. காலேஜில் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் காலேஜ் கிளப்ஸில் இது பண்ணும்போது தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹோம்ஸ்லாம் தேடிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் வந்து ஆர்ஃபனேஜஸ் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவோம் ரோட்ராக்ட் MITயில். அப்படி தேடும் போது வந்து பார்த்த ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரஸ்ட் தான் வந்து பெரியார் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஃப்ரீ டியூஷன் நடத்துகிறாங்க. இங்கே குரோம்பேட்டில் தான் வந்து நடத்துகிறாங்க ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அப்புறம் அவங்களோட தொடர்பு வந்ததும் அங்கே போய் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்னோட 3rd இயர் ஃபைனல் இயர்லேயே வந்து அங்கே முழுக்க காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போயிடுவேன். திரும்ப இங்கே வந்து காலேஜ் கிளப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா. இது காலேஜில் ஈஸியாக பண்ணிடலாம், பட் ரியல் ஸ்ட்ரகிள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ நான் ஆல்ரெடி இந்த டியூஷனுக்குலாம் போயிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்களோட ஒரு கொலாபரேஷன் இருந்தனால அப்புறம் நாங்கள் ISCF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணோம். இந்தியன் சொசைட்டி ஃபார் கல்ச்சரல் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அதுலேருந்து தான் வந்து இந்த தீவிரமான இது வந்து தொடருது. ஸோ அப்படி வேணா சொல்லலாம்.
ஓகே. பட் ஆனா ஃபேமிலி அரசியல்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து அந்த அரசியல் ஆர்வம் இருக்கும். பட் அந்த ஒரு 2 நாள் கல்யாணத்த வச்சுட்டு முன்னாடி ப்ரொடெஸ்ட்ல போறதுக்கு எந்த ஃபேமிலியுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. சோ அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? எங்க அந்த ஆர்வம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க ஃபேமிலியில வந்து சப்போர்ட் கிடையாது. இந்த இந்த விஷயங்களுக்கு, அதாவது இந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, நம்ம சென்டர் லெஃப்ட் இல்லை லெஃப்ட், இதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அவங்க வந்து ரைட் விங் தான் சப்போர்ட்டு. முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சப்போர்ட்டிங் தான் என் ஃபேமிலி. ஆனால் என்னோட இணையர் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து நாங்கள் காதல் திருமணம் தான். அதனால் அவங்களும் நானும் ஒரே மாதிரியான வியூ பாயிண்ட்ல தான் இருந்தோம். நாங்கள் சந்திச்சதே வந்து ஒரு போராட்ட காலத்தில் தான். நாங்கள் வந்து ஒரு பெசன் நகர் பீச்சில் வந்து ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக ஒரு பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்தணும். அதில் வந்து தான் நானும் அவரும் சந்திச்சு காதலிக்க ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் பிகினிங்கே அப்படிதான். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி போராட்ட காலத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியல. அவங்க ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட்டிவ், அது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க இன்னும் பெருமையா கூட பார்த்தாங்க. அந்த வீடியோலாம் திரும்ப பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால தான் என் குரலை கேட்க முடியல, ஆனா அவங்க அதை ரொம்ப பாராட்டி அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ உங்க ஃபேமிலியில ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரைட் விங் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த ஒரு கம்யூனிசம் அது மனசுக்குள்ள வந்துச்சு? வீட்டுல எப்படி இருக்காங்களோ அப்படித்தானே நம்மளும் வளருவோம், அதை தானே ஃபாலோ பண்ணுவோம் எல்லாருமே. நான் வளர்ந்த சூழல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, வீட்டில் அரசியல் பேசினாலே நம்ம இயல்பா வந்து கேள்வி கேட்போம். நம்ம வந்து சொந்த வாழ்க்கையை பத்தி பேசும்போது தான் வீட்டில் சொல்றது அப்படி கேட்டுரும். அவங்க சொல்றாங்க இப்படி பண்ணணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. ஆனா வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தி பேசினாலே மாற்று கருத்துக்கள் வரதான் செய்யும். நம்மளை தாண்டி நம்ம பேசினாலே மாற்று கருத்து வரும். ஸோ அது நிறைய வந்துச்சு வீட்டில். ரெண்டாவது, நான் வளர்ந்த சூழல்ல வந்து நான் இந்தியாவில் வந்து வளரல. நான் வந்து 12th வரைக்கும் துபாயில் படித்தேன். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் நான். அது முடிச்சுதான் நான் இங்கே காலேஜ் படிக்க வந்துட்டு அப்படியே நான் இங்கே இருந்துட்டேன். ஸோ அங்கே நான் வளர்ந்த சூழல் வந்து அங்கே வேற வேற நாடுகள்லேருந்து மக்களை பார்ப்போம். நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ நம்ம ஊரில் அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பழகாதன்னு சொல்லி என்ன வந்து வளர்க்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். உதாரணத்துக்கு வந்து நீங்க இவங்க கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு எங்க வீட்டுல சொன்னாங்கன்னா, அப்போ அங்க வந்து சிரியன் பீப்புள் இருப்பாங்க, பாலஸ்தீனியன் பீப்புள் இருப்பாங்க, ஈராக்கி பீப்புள், அவங்கலாம் யாரு, அவங்களாம் அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அவங்களால ரொம்ப ஈஸியா என்கிட்ட அந்த சாதிய மனநிலையை வந்து இறக்க முடியலங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் வளர்ந்த சூழலுமே வந்து நான் படிச்ச ஸ்கூல் ஆகட்டும், எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிது, நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது, பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு, பேசுறதுக்கு அப்படின்னு. அதுல இருந்து தான் வந்து இயல்பா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம ரைட் விங்ல இருக்க மாட்டோம். அப்படிதான் வந்து ஜேர்னி தொடங்கிச்சு. ஓகே. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் டே அதை பத்தி சொல்லுங்களேன். லைக் ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ராஜரத்னம் ஸ்டேடியம்ல இங்க அரெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் மேல. நீங்க இங்க உட்காந்து முழக்கங்கள், ஸ்லோகன்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இஸ்காஃப் அப்படிங்கிற அமைப்புல வந்து ஒரு 4-5 இயர்ஸா இருக்கேன். இஸ்காஃபோட தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில்ல வந்து நான் இருக்கேன், மெம்பரா இருக்கேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதோட அசோசியேட்டடான அமைப்புகள்னு பார்த்தோம்னா ஏஎஸ்எஃப், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன், சிபிஐ, இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா, தமிழ்நாடு எப்படி பேன் நீட்டுக்கு வந்து 9 வருஷமா போராடிட்டு இருக்கோம், அதே மாதிரி இவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இஸ்கப்ல இருந்துமே போய் அங்கே ஹெல்ப் பண்ணுவோம், போராடுவோம், அவங்களோட போய் நிற்போம். அந்த 9 வருஷங்கள்ல வந்து பல தோழர்கள் பல வாட்டி அரெஸ்ட் ஆவாங்க, எஃப்ஐஆர் பாயும், அரெஸ்ட் ஆவாங்க, நிறைய விஷயம் நடக்கும். அங்க வந்து நானும் இருந்திருக்கிறேன். அப்போ சிஜேபி வந்து இப்படி ஒரு நார்த் இந்தியன் லெவல்ல வந்து அங்க நடக்கக்கூடிய பேப்பர் லீக்ஸ், இப்போ ராஜஸ்தான்ல, பீகார்ல பேப்பர் லீக் நடக்குது அவங்களோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல, அந்த இடத்துல இருந்தா வந்து அந்த எதிர்ப்பு குரலே வருது. ஆக்சுவலா அங்க நீட்ல இருந்து தொடங்கலாம். அங்க தொடங்கினது வந்து அவங்களுடைய ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல இருந்து தொடங்குது. அதுக்கப்புறமா நீட், இந்த மாதிரி எல்லாமே பேப்பர் லீக்ஸ் ஆகுது, முறைகேடுகள் இருக்குங்கும் போது அங்க இருக்க மிடில் கிளாஸோடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அதுல இருந்து தான் வந்து இந்த இயக்கமே பில்ட் ஆகுது. கேள்வி கேட்கறவங்களாம் காக்ரோச்னு சொல்லி நாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து நாடு தழுவிய ஒரு போராட்டங்கள் வந்து வெடிக்குது. ஆனா வந்து தமிழ்நாடு வந்து அமைதியாவே இருக்கு. இந்த விஷயத்த பார்க்க முடியுது. தனியா மட்டும் இப்போ ஏஎஸ்எஃப் மாணவர்கள், இளைஞர்கள்லாம் போராடிட்டு இருப்பாங்க, அரெஸ்ட் ஆவாங்க. ஆனா பெருந்திரளா எப்படி ஜந்தர் மந்தர்ல லட்சக்கணக்கான மக்கள் போனாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடுல போல. ரொம்ப நாளா தமிழ்நாடு அமைதியா தான் இருந்துச்சு. கட்சி சார்ந்த அரசியல் தான் பேசிட்டு இருந்தாங்க. சமீபமா பார்த்தோம்னா ஆமா, ரொம்ப வந்து இந்த கட்சி என்ன பண்ணிச்சு, அந்த கட்சி என்ன பண்ணிச்சு, அவனுக்கு ஓட்டு போடுறது, இது மட்டும் தான் போயிட்டு தவிர மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தின பேச்சு இல்லை.
ஆனா இப்போ என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னா சிஜேபி தமிழ்நாடு அவங்க வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பேஜ் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க தேடுறாங்க ஃபார் பிளேஸ் டு ப்ரோட்டெஸ்ட். பட் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல எங்கேயுமே. அரசு தான் நடக்கும், அனுமதி கொடுக்கப்படலன்னா. அந்த இடத்துல தான் வந்து அவங்க சிபிஐ அப்ரோச் பண்ணும்போது சிபிஐல இருந்து அவங்க மாநில கமிட்டி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பாலனம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க லீட் பண்ணுங்க ப்ரோட்டெஸ்ட், பட் வி வில் கிவ் யூ தி ப்ரொடெக்ஷன் ஃபார் இட் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் அதாவது இந்த ப்ரோட்டெஸ்ட் நீட் ப்ரோட்டெஸ்ட்ங்கிறது எனக்கு புதுசு இல்லை, எங்க தோழர்களுக்கும் புதுசு இல்லை. ஆனா வந்து யாரோ ஒருத்தவங்க போராடுறாங்க, அவங்கள பார்த்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வராங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம ஆதரவா தான் நிக்கிறோம், யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்களுக்கு நம்ம ஆதரவா நிக்கிறதா நம்மளுடைய கடமை. அப்போ அந்த விதத்துல அவங்க அந்த இடத்த கொடுக்குறாங்க. இஸ்கப்ல இருந்து எல்லா தோழர்களுமே போய் கலந்துக்கிட்டோம், எல்லாருமே அங்கதான் இருந்தோம். அந்த 6 நாளுமே அங்கதான் இருந்தோம். அப்ப அந்த 2 நாள் ஆசாதி முழக்கம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் என்டையர் ப்ரோட்டெஸ்ட் வாஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். பட் ஆனா ஆசாதி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முழக்கம் அது. எப்படி ஜெய்பீம் வந்து யாரும் ஹிந்தின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஜெய்பீம் அப்படிங்கிறது அது தமிழ், அது தெலுங்கு, அது மலையாளம், அது கன்னடா, அது உருது, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அது வந்து ஒரு ஃப்ரீடமுக்கான ஒரு ஸ்லோகன். அதே மாதிரிதான் வந்து இன்குலாப் ஜிந்தாபாத், அது வந்து அது உருது கிடையாது, அது வந்து தமிழ், மலையாளம், கன்னடா, நீங்க என்ன ஒடியா என்ன மொழி வேணா சொல்லுங்க, அது வந்து அந்த மொழிக்கு சார்ந்தது. அதே மாதிரிதான் ஆசாதி, அது வந்து விடுதலை போராட்ட காலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு முழக்கம். அப்போ அங்க இருக்க மாணவர்கள் வந்து வெறும் நீட்டுக்காக மட்டும் அவங்க பேசல, பேன் நீட் மட்டும் அவங்க பேசல. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க, அதிகபட்சம் ஸ்ட்ரென்த் வந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பேசுறாங்க. இந்த கடந்த 10 வருஷமா என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரம் தியர் சைல்ட்ஹுட். பிகாஸ் இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க பிஜேபி கூட வளர்ந்தவங்க தான், தே ஹவ் நெவர் சீன் எனி அதர் கவர்மெண்ட். அப்ப அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் பேசுறாங்க. அந்த இடத்துல இருந்தா வந்து அப்ப எல்லாத்துலேருந்தும் நமக்கு ஆசாதி வேணும், எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல திடீர்னு யோசிச்சு முடிவு பண்ணதுதான். டக்குன்னு அந்த கன்னியாகுமாரோட அந்த பழைய ஸ்லோகன்ஸ் உண்டு, ஆசாதி இஸ் வெரி காமன் ஆல்சோ. ஸோ அதை வந்து நெட்ல எடுத்து அதை போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியா ஆரம்பிச்சதுதான். முதல் நாள் போடும்போது நான் முழுக்க ஹிந்தியில் தான் போட்டேன். நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் வந்து தெளிவுபடுறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டிருப்பேன் ஆடியன்ஸ் கிட்ட, இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஹிந்தி இம்போசிஷன் எதிராக தான் நிற்போம். தமிழ் மக்கள் ஒரு விஷயத்துக்காக நிக்கிறாங்கன்னா தமிழ் மொழிக்காக நிற்பாங்க, எதுக்காக நிக்கிறாங்களோ தமிழ் மொழிக்காக நிற்பாங்க. நாங்களே வந்து ஹிந்தி இம்போசிஷனுக்கு நிறைய வேலைகள் போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஹிந்தி இம்போசிஷன் பத்தி பேசல, யார் நம்ம மேல ஹிந்தி திணிக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்துதான் சாதாரண மாணவர்கள் வந்து அங்க நார்த் இந்தியால போராடுறாங்க. அப்ப அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில ஒரு 2 நிமிஷம் நம்ம பாடுவோம் இல்ல முழக்கம் போடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருந்த ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து அதுக்கு ஆதரவா இருந்தாங்க. அதை கேட்டுட்டுதான் நம்ம வந்து அந்த முழக்கமே ஆரம்பிச்சோம். அதனால முதல் நாள் வந்து நானும் எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு. சாதாரணமா சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஷயம் தான் அது. அடுத்த நாள் வந்து திரும்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா பிளான் இல்ல திரும்ப சொல்றதுக்கு. வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஆசாதி சொல்லுங்க ஆசாதி சொல்லுங்க ஆசாதி சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறமா சரி நம்ம ஆட்களுக்கு அது ஆக்சுவலா அந்த வார்த்தைகள் புரியல. அப்ப அது தமிழ்ல வந்து அதுமே லாஸ்ட் மினிட்ல நடந்த விஷயம் தான், மொழி பெயர்த்து அந்த இடத்துல வந்து தமிழ்ல அந்த வார்த்தைகளும் விடுதலை அப்படிங்கிறதுல ஆசாதி அப்படிங்கிற முழக்கத்தை வந்து போட்டோம். எனக்கு ரொம்ப நர்வஸா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. பட் ஓகே சொல்லுவோம் அவ்வளவுதான், நமக்கு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் ரியாக்ஷன் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. பட் அந்த ரியாக்ஷன் திரும்ப வரும்போது அந்த கூஸ் பம்ப்ஸை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா பலருமே அங்க அதை ஃபீல் பண்ணி அவ்வளவு உணர்ச்சி பொங்க அதை சொன்னாங்க. உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? லைக் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுதா உங்களால? எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இதுல மிஸ்டேக் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹிந்தி வந்து நம்ம தாய்மொழியும் கிடையாது. ஆல்சோ மோர் ஓவர் இது வந்து உருது ஆக்சுவலா ஆசாதி முழக்கம்ங்கிறது. இன்னொன்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்லோகன் அந்த நேரத்துல அந்த ஸ்ட்ரென்த்தே எதனால வந்துச்சுன்னா நான் சொன்னதுனால ஆக்சுவலா வரல, நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கடைசி இடத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற ஆள் வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதுல இருந்தா வந்து எனக்கு அடுத்தடுத்த முழக்கம் சொல்லும் போது இன்னொரு வாய்ஸ் அதிகமா சொல்ற மாதிரி, நான் ரொம்ப காமன்ஸ் என்ன சொல்றது சாஃப்டான வாய்ஸ்ல தான் தொடங்கினேன். ஆனா அவங்க சொல்லும் போதுதான் வந்து எனக்கே நிறுத்தவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஆமா. சோ அதுக்கான அர்த்தத்தை எங்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியுமா? அந்த முழக்கத்துக்கான அர்த்தம். கண்டிப்பா. ஆசாதி அப்படிங்கிற முழக்கம் வந்து அது பல விஷயங்களை பேசும், ஒவ்வொரு பிரச்சனையா பேசும். அது அது வந்து எந்த காலத்துக்கு வேணா பொருத்தி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுல முக்கியமா 3 லைன் வரும். தும் குச் பி கர்லோ
आजादी, हम लेके रहेंगे आजादी, हम जीत के रहेंगे ஆசாதி அப்படின்னு வரும். அது என்ன, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நாங்க வந்து அதுக்காக போராட்டே இருப்போம், நாங்க வந்து பணிய மாட்டோம், நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம், அதே போல நாங்க எங்களுக்கான விடுதலை வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அதான் ஹம் லேக்கே ரஹேங்கே ஆசாதி அப்படிங்கிறது. தமிழ்ல அப்படியே இது பண்ணும்போது நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் பணிய மாட்டோம், நாங்க வந்து போராட்டி இருப்போம் அப்படிங்கிறது தான் வரும். அதுல இன்னொரு முக்கியமான லைன் வந்து ஆசாத் தேஷ்மே ஆசாதி, சுதந்திர நாட்டுல சுதந்திரத்துக்காக வந்து போராடுறோம், விடுதலையான நாட்டுல விடுதலைக்காக போராடுறோம். அப்போ அது ஒவ்வொரு பிரச்சனையா, அது வந்து பேரோஸ்காரி, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு, எல்லாருக்குமே படிப்பு, எல்லாருக்குமே வந்து ஒரு பாவர்ட்டி இல்லாம இருக்கிறது, ஈக்குவாலிட்டி, ஜாதி இல்லாம இருக்கிறது, மத வெறுப்பு இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாலின சமத்துவம் இருக்கிறதுன்னு அது ஒவ்வொரு லைன்ல சொல்லும். அந்த முழக்கம் தான் வந்து ஆசாதி. கடைசியா சொல்றது இன்குலாப் ஜிந்தாபாத், அது வந்து புரட்சி ஓங்குக. அப்ப இது எல்லாத்தையும் மாத்தக்கூடிய விஷயம் வந்து, எல்லாத்தையும் மாத்தணும், அது பேர் தான் புரட்சி. அப்ப அது வந்து ஓங்குக அப்படின்னு சொல்றதுதான் மீனிங். ஓகே, பட் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. ஆனா சிஜிபி இந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்தாலுமே பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண சிபிஐ, ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ, ஏஐஒய்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகளுக்கு இதுல மிகப்பெரிய பங்குண்டு. ஏன்னா நம்ம நீண்ட காலமா போராடிட்டு இருக்கோம். பட் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் அங்க டெல்லியில முடிஞ்ச பிறகு இங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கிய கோரிக்கைகளுக்காக அவங்க நிக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு. அதை பத்தி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்? முதல் விஷயம் வந்து, இந்த லாஸ்ட் டே நடந்த இஷ்யூல இருந்து வந்து பலர் வந்து ஃபேக் சிஜேபி, ரியல் சிஜேபின்னு பேசிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாணவர்களை தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க, இந்த போராட்டமே ஒரு ஃபேக்கான விஷயம், மாணவர்கள் வந்துட்டாங்க, அவங்கள வந்து ஏமாத்திட்டாங்க, சுயநலத்துக்காக அப்படி ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இந்த போராட்டம் வந்து ஏன் அங்கே தொடரல அப்படிங்க, வாழ்நிலத்தையும் பேன் நீட் பத்தி பேசி அதே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு. மூணாவது வந்து பேன் நீட் அப்படிங்கிற விஷயம், நம்ம பேன் நீட்ல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து பேன் நீட்டுக்காக 9 வருஷமா போராடிட்டு இருக்கு. அது வந்து சாதாரண இது கிடையாது. வட இந்தியர்கள் இன்னைக்கு தான் முழிச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ தமிழ் மண்ணில் வந்து பேன் நீட், அதாவது ஃபேர் நீட்டுக்கு பேச்சே கிடையாது, பேன் நீட் தான் இங்க நேரா. அங்க வந்து ஃபேர் நீட்டுக்காக போராடி தான் அங்க இருக்கிறவங்களே ரியலைஸ் பண்றாங்க, ஓகே பேன் நீட் தான் தேவை, நீட் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது. நம்ம அதுக்கான ரியலைசேஷன் வந்து 9 இயர்ஸ் பிஃபோரே வந்துட்டோம். அதுக்காக போராடி அரெஸ்ட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்க சொன்ன அமைப்புகள்ல இருந்து ஏஎஸ்எஃப், ஒய்எஃப், எஸ்எஃப்ஐ, டைஃபி எல்லாருமே வந்து இதுக்காக போராடினவங்க தான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கமே வந்து ஏகே ராஜன் கமிட்டி ஆகட்டும், அவங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப பால் யார் கோர்ட்ல இருக்குன்னா, ஒன்றிய அரசு கையிலையும் நீதிமன்றத்துல தான் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் இருக்கு இந்த விஷயம். ஆக்சுவலா இவங்க 2 பேர் தான் முடிவு எடுக்க வேண்டியது. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா ஒன்றிய அரசுக்கு ஆதரவா தான் நிலைப்பாடு எடுக்கும், அது எப்பவுமே அப்படிதான் எடுத்திருக்கு, கடந்த சில வருஷங்கள் அது அப்படிதான் எடுத்துக்கிட்டு வருது. சோ இதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து, இப்போ இந்த முதல் ஃபேக் சிஜேபி, ரியல் சிஜேபி, மாணவர்களை ஏமாத்திட்டாங்க. இது வந்து எனக்கு என்னோட புரிதல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது அந்த சிஜேஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து போராடக்கூடிய சாதாரண மாணவர்கள், கேள்வி கேட்கிற மாணவர்களை வந்து அசிங்கப்படுத்துறது இருக்கு இல்லையா, காக்ரோச், நீங்களா வேலை இல்லாம இருக்கிறீங்க காக்ரோச் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து வர ஒரு எதிர்ப்புல இருந்து அவங்க இந்த இதை உருவாக்குறாங்க. இதை நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் சென்ஸ்ல ஒரு பார்ட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப வந்து அகில இந்திய தலைமை இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைமை இருக்கும், அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும், அப்படிலாம் கிடையாது. என்னோட புரிதலும் அப்படிதான் இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. அவங்க வந்து தன்னிச்சையா பல மாநிலங்கள்ல பல ஏரியாக்கள்ல வந்து உருவாகி இருக்கிறாங்க. இப்ப நீங்க சும்மா போய் சிஜேபின்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு 1000கணக்கான பேஜ் வருது. ஸோ ஒஃபிஷியலா இல்லையா அது என்னங்கிறது அது அவங்க கிட்ட தான், அவங்க தான் சொல்லணும், அந்த விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தணும். ஆனா வெதர் இட் இஸ் ஃபேக் ஆர் நாட், இந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா நடக்காத ஒரு விஷயத்த வந்து அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. அதுக்கு அவ்வளோ பேர் வராங்க. அதுவும் பெரும்பாலும் வந்தது அப்பர் மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸ் வராங்க. யார் வந்து போராட்ட காலத்துல நம்ம பார்த்ததே இல்லையோ அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் வந்து வராங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட இது நம்ம கடைசியா பார்த்தும் போது ஜல்லிக்கட்டுல பார்த்தோம், அதுல எல்லாருமே வந்தாங்க, 8 லட்சம் பேர். அது வந்து வெறும் மாணவர்கள் இல்ல, மக்களும் வந்தாங்க. ஆனா 8 லட்சம் போராட்டம் அப்படிங்கறதே விளிம்பு நிலை மக்கள் அவங்களுடைய சாதாரண பேசிக் நீட்ஸ்க்காக போராடுறது தான் இருக்கும். ஆனா அப்பர் மிடில் கிளாஸ் கார்ல வந்து இறங்குறவங்க எல்லாம் வராங்க போராட்டத்துக்கு. அது ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்க முடியாது.
அப்போ இப்ப சிபிஐ தோழர்கள் வந்து அதுக்கான இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த புரிதல் இருந்தா நம்ம இவ்வளவு வருஷம் போராடிட்டு இருக்கிறோம், சரி இவ்வளவு மாணவர்கள் வராங்க, யார் வேணா பண்ணிட்டு போவாங்க, ஃபேக்கா கூட இருந்துட்டு போட்டுமே, அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, யார் போராட வந்தாலும் அவங்களுக்கான இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பாலநத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில இருந்து அவங்க சொல்றாங்க போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்ட்டு. சிஜேபி வந்து அங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவ்வளவுதான், நம்ம டிமாண்ட்ஸ் வந்து 3 டிமாண்ட் வச்சிருக்காங்க, அது வந்து மீட் ஆயிடுச்சு, ஸோ நாங்க வந்து பின்வாங்குறோம் அப்படிங்கிறத அது இங்க முடிச்சுக்கலாம், இது அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போலாங்கிறத இதுக்கப்புறமா திட்டமிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்ன உடனே 2 விஷயம். ஒன்னு, பால்நிலம் வந்து அது வந்து சிபிஐ நடத்தல அந்த ப்ரொட்டஸ்ட்டை, இல்ல ஏஎஸ்எஃப்ஓ ஒய்எஃப்ஓ நடத்தல. ஏன்னா அப்படி நடத்தினா அது வேற மாதிரி இருந்திருக்கும். இது நடத்துறது சிஜேபி. அப்ப அந்த இடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்க தலைமையில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பேரு கலந்துக்கிட்டாலுமே அவங்க தலைமையில தான் நடக்குது. அப்ப அவங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பால்நிலத்தை விட்டு அந்த ப்ரொட்டஸ்ட் முடிச்சுட்டு போகிறது தான் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஒரு ப்ரொட்டஸ்ட் முடியும் போது அதை முடிச்சுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போகணும், இல்ல அது அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போறதுங்கிற திட்டமிடணும். இது ஒரு சாதாரண நடைமுறை. 2வது விஷயம் வந்து போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாருமே ஏசிடிசில இருந்து எல்லாருமே நின்று அங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து கிரௌட டிஸ்பர்ஸ் பண்ணலாம், நாங்க வரோம், we will disperse with force அப்படின்ட்டு. which police is it is their authority to do so. அப்ப நம்ம சிபிஐல இருந்து ஏஎஸ்எஃப்ல இருந்து ஒய்எஃப்ல இருந்து அங்க இருக்க தோழர்கள் தலைவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உள்ள வராதீங்க, நீங்க உள்ள வந்தா அது பிரச்சனையா மாறும். அது வந்து ஏன்னா இங்க வந்திருக்கவங்க வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க, ஃபேமிலிஸா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு முற்றுகை போராட்டத்துக்காகவோ இல்ல அரெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வரல. அவங்க ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு வந்திருக்காங்க. அப்ப அது அவங்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும் போய் போலீஸ் கையில அவங்களை கொடுத்தா. ஸோ ஈவன் இஃப் பீப்புள் வாண்ட் டு கண்டினியூ த ப்ரொடெஸ்ட், இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ இட் தேர். போலீஸும் வந்துருச்சு, அதுக்கான பெர்மிஷன் நமக்கு கிடையாது. சிஜேபி அதை தலைமை தாங்கினவங்களும் அதை முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ சிபிஐ தரப்புலேருந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயம், நீங்க வந்து வெளில போங்க, நம்ம அடுத்த விஷயத்த பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுமே வந்து ஏஎஸ்எஃப் ஒய்எஃப் சார்பா முற்றுகை போராட்டம் பண்ணாங்க ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி. இதுல இன்னொரு 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஏன் அங்கே பால்நிலத்திலே கண்டினியூ பண்ணல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு. பை தட் டைம் அங்க வந்து ரொம்ப கம்மியான ஆள் தான் இருந்தாங்க. அதாவது அன்னைக்கு நம்ம எல்லாருமே அங்க இருந்தோம், எவ்வளவு க்ரௌட் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அதிகபட்ச ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 5000 பீப்புள் வந்து இருந்தாங்க, 5000 யங்ஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனா பை தட் டைம் ரொம்ப ஒரு சில 100 பேர் தான் இருந்தாங்க. பை தட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ப்ரோட்டெஸ்ட் அந்த இடத்துல வந்து பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெரியார் அமைப்புகள் சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அம்பேத்கரைட் அமைப்புகள் சார்ந்தவங்க இருக்காங்க, சிவில் லிபர்ட்டர்ஸ் அமைப்பு சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அது எதுலையுமே இல்லாம ஒரு பொது கருத்து இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான கருத்து கிடையாது. ஒரு ஒன்றுபட்ட ஒரு இப்படிதான் போராட்டத்தை நடத்தணும், நம்ம முழக்கங்கள் இப்படிதான் இருக்கும், திஸ் இஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ப்ரோட்டஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப எல்லாரும் அவங்க வந்தது வந்து சிஜேபிங்கிற பேனருக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க வந்தது வந்து அந்த ப்ரொடெஸ்ட்காக தான். they have not come for சிபிஐ or பால்நிலம் or for any of the other அமைப்புகள். அப்போ அங்க வந்தவங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு நம்ம வந்து நீங்களாம் வந்துட்டீங்க பால்நிலத்துக்கு, அதனால இப்ப நாங்க போராட்டம் நடத்துறோம், நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், நீங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக்கா தான் இருக்கும். கம்யூனிஸ்டுக்கும் நல்லவங்க, அதனால நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து அது கம்யூனிஸ்ட் பாணி கிடையாது. டெமோக்ராட்டிக்கான வழி என்னன்னா, கண்மூடித்தனமா என்ன ஃபாலோ பண்ணாது, நாங்க ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுவோம், அதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. ஆளுநர் வந்து ஒன்றிய அரசுடைய அதுக்கான கை தான் தமிழ்நாட்டுல. அப்ப அவருக்கு எதிராக நாங்க போராடுவோம், பெர்மிஷன் கிடைக்காது, அரெஸ்ட் ஆகும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ வாங்க, இதை சொல்லிட்டு இதை ஏத்துக்கிறவங்க தான் வர முடியும். இப்ப இதே விஷயத்த அங்க இருக்க எல்லா அமைப்புகளும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். நம்ம பார்த்திருப்போம் இந்த கடந்த 2 நாள்ல வந்து எப்படி போராட்டம் பண்ணாங்க. அப்ப இது வந்து இவ்வளவு டீட்டெயிலா தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் இப்ப இந்த உங்களோட அவ்வளவு சின்ன கேள்விக்கு இதை விளக்குறதுக்கு எனக்கே நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது, நான் தலைவரும் கிடையாது. ஆனா நான் பேசுறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. அந்த இடத்துல அதை நம்ம எப்படி மக்களுக்கு புரிய வச்சு, அங்க வந்திருக்கவங்களுக்கு புரிய வச்சு, இது வந்து ஒரு எல்லா அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஆனா லீட் பண்ண சிஜேபி, அவங்க முடிச்சுட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். நீங்க வந்து எந்த அமைப்பு சார்ந்தும் பண்ணலாம், சாதாரண மாணவர்கள் சேர்ந்து பண்றதுனாலும் பண்ணலாம். நீங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க, நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க நாளைக்கு நடத்துறோம், அதுதான் அதிகபட்சம் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல டிஸ்பர்ஸ் பண்றதுதான் வந்து பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுல எது நான் வந்து நெகட்டிவா பாக்குறேன் அப்படின்னா, ஒரு 6 நாள் வந்து இது வரைக்கும் வராத மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா தட் இஸ் அ ஹியூஜ் திங்.
தமிழ்நாட்டுல பாஸ்ட் ஃபியூ ஐ மீன் யூ ஆர் இன் ஜார்னலிசம், யூ டெஃபினெட்லி நோ மோர் தென் மீ. டிவிகே டிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சி தான் பேசிட்டு இருக்காங்க, கூட்டணியா கூட்டணிலையா அதுவா இதுவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இஷ்யூக்காக வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த 6 நாள் ப்ரொடெஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க போஸ்டர்ஸ் எழுதி போடுறாங்க, அவங்களா பாட்டு பாடுறாங்க, அவங்க பேசுறாங்க, எல்லாருக்குமே வேற வேற கருத்து இருக்கு. ஆனா அங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குப்பை இருந்திருக்காது, ஏன்னா எல்லாருமே அவங்களா வந்து கிளீன் பண்றாங்க, யாருமே வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் போடல, அப்படியே வந்து கிளீன் பண்ணாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அங்க என்ன நடந்துச்சு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதை முடிக்கும் போது நடந்த பிரச்சனைகளை மட்டுமே, அதாவது நம்மள பிரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பலர் வந்து அவங்கள சொந்த நலனுக்காக அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பேன் நீட்டை எப்படி நம்ம கொண்டு போகணும், மக்கள் மத்தியில் அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸா இருக்கணும். இவ்வளவு பேர் வந்துட்டாங்கப்பா, இப்ப நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு மாதிரி மாத்த போறோம், அது 5000 பேரை எப்படி 8 லட்சமா மாத்த போறோம், that should be our focus. However, the focus is more on அன்னைக்கு லாஸ்ட் நாள் என்ன நடந்துச்சு, சர்ச்சை அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கு. ஓகே, ஆனா எஃப்ஐஆர் போட மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல, அது எல்லாத்தையுமே நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்ற ஒரு டிமாண்டுக்கு சைன் பண்ண பிறகும் கூட திரும்பவும் பீகார்லயும் வெஸ்ட் பெங்கால்லையும் எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படிங்கிறது இப்ப திரும்ப டெல்லியில ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. அபிஜித் தீப்கே அவர்கள் மீண்டும் நாங்க போராட்டத்துல இறங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப திரும்பவும் ஒரு போராட்டம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா? விஷயம் எப்படி போகுதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, இது வெறும் சிஜேபி கையில இல்ல. சிஜேபி வந்து ஒரு அரைக்கோவல் விட்டாங்க, சோனம் வாங்சுக் வந்து ஒரு ஃபேஸ். ஆனா ஒரு 2வது நாள்லயே அது வந்து தாண்டி போயிருச்சு, அவங்கள தாண்டி அது போயிருச்சு. அதாவது ஜந்தர் மந்தர் நடந்தது வந்து தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இங்க வந்து பெரும்பாலும் அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்தாங்க. அங்க வந்து 300-400 கிலோமீட்டர் நடந்து வந்தவங்க இருக்கிறாங்க, சாதாரண வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க, உழைக்கும் வர்க்கத்துல இருந்து தலித் மக்கள், ஆதிவாசி மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஜம்முல இருந்து ஒருத்தர் 500 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாரு 2 நாள் சாப்பிடாம. அப்படிப்பட்டவங்க வந்து கலந்துக்கிட்ட போராட்டம் அது. அவங்க கிட்ட வந்து நாங்க முடிச்சுக்கிட்டோம் போராட்டம்னு சொல்லிட்டு போயிட்டாலும் அவங்க போக மாட்டாங்க. இது வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா, ஒரு அரசியல் அனுபவத்தை வந்து ஜந்தர் மந்தர்ல அந்த 7 நாள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கும். இனி அவங்க என்னன்னா நடக்கலாம், ஆனா அவங்கள சுலபமா ஏமாத்த முடியாது. அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஜுனாயதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு அவரா வந்து குக் பண்ணி கொடுத்திருந்தாரு, முகமது ஜுனாயதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர். இப்போ நார்த் இந்தியா இருக்க சூழல் நமக்கு தெரியும், ஹிந்து முஸ்லிம் பாலிடிக்ஸ் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அங்க எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கினது வந்து ஒரு முஸ்லிம். இனி அந்த மக்கள் கிட்ட நீங்க எவ்வளவுதான் ஹிந்து முஸ்லிம் நெருப்பை போட்டாலுமே முன்னாடி மாதிரி அவ்வளவு ஈஸியா போகுமா? அப்போ போராட்டங்கள் கண்டிப்பா தொடரும் தான் நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, இதுக்கான முடிவு இது இல்லை, இது வெறும் தொடக்கம் தான். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் போட்ட ஆசாத்தி முழக்கமும் இதற்கப்புறம் தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறத வச்சு. ஸோ நம்ம நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.